தவழ்கிரீஸ்வரர். மாலுக்கும் அயனுக்கும் ஆதியந்தமிலா பெருஞ்சோதியாக அருணகிரியில் திருக்காட்சியளித்தார் சிவபெருமான். அவர் தனது குமாரன் முருகனுக்காக ஜோதிரூபத் திருக்காட்சி நல்கிய திருத்தலம் வெண்குன்றம் என்று அழைக்கப்படும் தவழ்கிரி. திருவண்ணாமலையைப் போலவே இங்கும் ஆண்டுதோறும் கார்த்திகை நாளன்று திருவிழா கொண்டாடப்படுகிறது. விழா காலத்தில் ஏராளமான பக்தர்கள் கூடி இறைவனை தரிசித்து மகிழும் திருத்தலமாகவும் காட்சியளிக்கிறது. இமயமலை தொடர் சிகரங்களில் ஒன்றுக்கு தவழ்கிரி என்று பெயர். அந்த பெயரே இம்மலைக்கும் அமைந்திருப்பது மேலும் ஒரு சிறப்பு. இருப்பிடம் திருவண்ணாமலை மாவட்டத்தில் வந்தவாசி நகருக்கு அருகே 3 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது வெண்குன்றம். இங்குதான் சுமார் 1500 அடி உயரத்தில் தவழ்கிரி என்று அழைக்கப்படும் மலையின் உச்சியில் உள்ளது தவழ்கிரீஸ்வரர் ஆலயம். நிமிர்ந்து பார்த்தால் இவ்வளவு உயரமான மலையை கடந்து எப்படி மலையை அடைவது என்று மலைப்பாக இருக்கும். பழங்காலத்தில் தொண்டை வள திருநாடு 24 கோட்டங்களாக பிரிக்கப்பட்டிருந்தது. அவற்றுள் ஒன்றுதான் வெண்குன்ற கோட்டம். பல குறுநில மன்னர்கள் இத்திருமலை மீது தங்களது அரண்மனைகளை அமைத்து ஆட்சி செய்துள்ளனர். அரண்மனையின் இடிபாடுகளை இன்றும் தவழ்கிரியின் மீது காணலாம். கல்வெட்டு குறிப்புகள் 2 பழங்கால கல்வெட்டுகள் இங்கு உள்ளன. பல்லவ மன்னன் 3ஆம் நந்திவர்மன் காலத்து கல்வெட்டு குறிப்புகள் மூலம் 8ஆம் நூற்றாண்டின் பல்லவர்கள் காலத்தில் இந்த தலம் சிறப்பிடம் பெற்றிருந்ததாக தெரிகிறது. அதில் வெண்குன்றம் கிராமத்து சபை பற்றிய குறிப்பு காணப்படுகிறது. ஒரு பக்கம் தெலுங்கு மொழியிலும் மறுபக்கம் சமஸ்கிருத மொழியிலும் பொறிக்கப்பட்டிருக்கும் கல்வெட்டிலிருந்து விஜயங்கர பேரரசர்கள் காலத்திலும் இத்தலம் சிறப்பாக விளங்கியதையும் திருப்பணிகள் நடந்தேறியதையும் அறிய முடிகிறது. தல வரலாறு செவி வழிச் செய்தியாக பல்வேறு புராண வரலாறுகள் இத்தலத்துடன் சம்பந்தப்படுத்திச் சொல்லப்படுகிறது. சிவபெருமானின் ஆணைப்படி வியாச மகரிஷி உலக மக்கள் உய்த்துணரும் வண்ணம் வேதங்களின் கருத்துக்களை மக்களிடம் பரப்பும் நோக்கத்துடன் பல்வேறு புண்ணிய தலங்களை தரிசித்தார். அப்போது தென்திசையில் வெண்ணிற மலையினை கண்டார். அங்கே லிங்கம் ஒன்றினை பிரதிஷ்டை செய்து தீர்த்தம் ஒன்றினை உருவாக்கி நாள்தோறும் பூஜித்து வந்தார். வெண்ணிற மலையில் வியாச முனிவரால் பூஜிக்கப்பட்ட பெருமானுக்கு தவழ்கிரீசர், தவளம், வெண்மை என்றும் அவரால் உண்டாக்கப்பட்ட தீர்த்தத்திற்கு வியாச தீர்த்தம் என்றும் திருப்பெயர்கள் வழங்கப்படுகின்றன. உயிர்கள் நீராடுவதன் மூலம் தனக்கு ஏற்படும் பாவங்கள் நீங்குவதற்காக சிவபெருமான் அருளாசிப்படி கங்காதேவி வெண்குன்றினை அடைந்தாள். தவழ்கிரீசப் பெருமானை பூஜித்தாள். தான் விரும்பிய தூய நிலையை அடைந்தாள். இந்திரன் தேவர்களுடன் வந்திருந்து தவழ்கிரி நாதனை தரிசித்து வணங்கியதாக வரலாறு கூறுகிறது. அவனால் உண்டாக்கப்பட்ட தீர்த்தம் இந்திர தீர்த்தம் என்றும் அழைக்கப்படுகிறது. மகனுக்கு தரிசனம் தாரகாசுரன் வதத்திற்கு பின் ஆறுமுகப் பெருமான் பல்வேறு திருத்தலங்கள் தோறும் சென்று சிவபெருமானை வழிபட்டார். அதன்படி அருணகிரியை அடைந்தார். அங்கே பெருமானின் ஜோதி தரிசனம் வேண்டி தியானித்திருந்தார். அப்போது அவர் முன் தோன்றிய பெருமான் குமரா, முன்பொரு சமயம் திருமாலும் பிரம்மனும் காணுமாறு ஆதியந்தமிலா பெருஞ்சோதியாக நின்றோம். இன்றும் ஆறுமுகனுக்கு திருக்காட்சி நல்கிய பெருமான் அருணாசலேசர் எனும் திருப்பெயருடன் தனிச்சந்நிதி கொண்டு தவழ்கிரியில் விளங்குகிறார். ஆறுமுகனால் உண்டாக்கப்பட்ட தீர்த்தம் குமார தீர்த்தம் என்று வழங்கப்படுகிறது. பல்வேறு ரிஷிகளும் சித்த புருஷர்களும் தவழ்கிரீஸ்வரரை வணங்கி வழிபட்டுள்ளனர். இத்திருமலையின் சிறப்பினை பற்றி காஞ்சி புராணம் எடுத்துரைக்கிறது. அதி அற்புதங்கள் நிறைந்த தவழ்கிரியில் எண்ணற்ற மூலிகைகள் உள்ளன. கிடைத்தற்கரிய மூலிகை காற்றில் பௌர்ணமி நிலவொளியில் இம்மலையினை கிரிவலம் வந்தால் உள்ளத்திற்கும் உடலுக்கும் நன்மை உண்டாகும். தவழ்கிரி அடிவாரத்தில் உள்ள கிராமத்தில் எழில் சூழ் சோலைகளுக்கு மத்தியில் கைலாசநாதர் திருக்கோவில் உள்ளது. மலைக்கோவிலுக்கு செல்லும் வழியில் அடிவாரத்தில் சங்கோதியம்மன் சந்நிதி அமைந்துள்ளது. சிறிது தூரம் மலையேறி சென்றால் தவழ்கிரியின் காவல் தெய்வங்களாக விளங்கும் பச்சையம்மன் கோவிலையும் வாழ்முனி கோவிலையும் தரிசிக்கலாம். மலைக்கோவிலின் தலவிருட்சம் கன்னிவில்வம். திருக்கார்த்திகை தீபத் திருவிழா வரும் 8ஆம் தேதி கார்த்திகை தீபத் திருவிழாவன்று அதிகாலை 4 மணிக்கு மலையடிவாரத்தில் உள்ள ஸ்ரீகைலாசநாதர் திருக்கோவிலில் பரணி தீபம் ஏற்றப்படும். பிறகு முருகப்பெருமான் மலையடிவாரத்திற்கு எழுந்தருளுவார். பின்னர் மலைக்கோவிலில் எழுந்தருளியுள்ள தவழ்கிரீசப் பெருமானுக்கும் ஆறுமுகப் பெருமானுக்கும் இதர மூர்த்திகளுக்கும் அபிஷேகம் நடைபெறும். அன்று மாலை 6 மணியளவில் தவழ்கிரி மீது திருக்கார்த்திகை தீபம் ஏற்றப்படும். பெரிய இரும்பு குப்பரை முழுவதும் நெய் நிரப்பி ஏற்றப்படும் இந்த தீபம் சுற்றுவட்டாரத்தில் 10 கிராம் மீட்டர் தூரத்துக்கு தெரியும். 3 நாட்கள் தொடர்ந்து எரியும் இந்த தீபத்தை தரிசித்து ஈசனின் அருளையும் அவருடைய புதல்வரின் அருளையும் பெறலாம். திருப்பணி புராணச் சிறப்பும் பழம்பெருமையும் வாய்ந்த தவழ்கிரியில் புதிய கருங்கல் படிக்கட்டுகள் அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது.